செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்காத நிலையில் அரசியல் வியூகங்களை கூற முடியாது என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகம் அதிமுக தேர்தல் கூட்டணிக்கு கைகோர்க்குமா என்ற ஒரு கேள்வியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் யுக்திகளையும் தந்திரங்களையும் நாங்கள் வெளியிட முடியாது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். ஏனால் அவர் மறுக்கவில்லை என்பது இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதிமுக பாஜக கூட்டணி உறவை முடித்துக் கொண்டு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கைகோர்க்குமான்னு அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு. ஆனா கற்பனையான கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க இயலாது என்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. யார் வலுவான கூட்டணி, பாஜகவா அல்லது தமிழக வெற்றி கழகமான்ற வேறொரு கேள்வி இருக்கிறது. பாஜக ஒரு தேசிய கட்சி, பல மாநிலங்கள ஆளுங்கட்சியாக இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் சொந்த பலம் இருக்கு. கட்சிகளை ஒப்பிட முடியாது. ஆனா மக்கள் விரோதமாக செயல்படும் திமுகவை எதிர்கொள்வது ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய சூழல் தற்போதைய தேர்தலில் இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த செய்தியாளர் சந்திப்பிலே அவர் சொல்லி வர்றத பார்க்க முடியுது. ஏற்கனவே நம்மகிட்டயும் நம்மளுக்கும் அவர் கொடுத்திருக்க பெட்டியிலையும் அதுதான் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தை வரக்கூடிய கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் வருமானா நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க பாக்குறீங்க, அது நடக்காது என்பதை அவர் சொல்லியிருக்காரு. மீண்டும் அது ஒரு மீள்பதிவையாக இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே போல அதிமுக வரும் தேர்தலில் பெரும்பான்மை இல்லாம இருந்தால் தனித்து கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா அப்படின்னா ஒரு கற்பனையான கேள்விக்கு என்னால பதிலளிக்க முடியாது. அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கருத்துக்கள் தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமான கருத்துக்களும் தனிப்பெரும் ஆட்சி தனித்துவமாக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் மிக கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு. எங்கேயுமே அவர் மறுக்கல, விஜயோட நாங்க பேசிட்டு இருக்கோம்ன்றத மறுக்கல. ஆனா எங்களோட கூட்டணியோட யுக்திகளையும் தந்திரங்களையும் சொல்ல முடியாது என்பதை மட்டும் அவர் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.